பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய உறுப்பினர்கள் சேர்த்து இருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்களை புதுப்பித்து அவர்களுக்கு புதிய அட்டையை வழங்கி நம் கட்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என திட்டமிட்டு ஒன்றாக இணைந்து செயல்பட்டு நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே நடைபெறுகின்ற இந்த உறுப்பினர் அட்டை ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரி திலகபாமா அவர்கள், வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் அவர்கள், தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள், செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சிவகுமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி கணேஷ்குமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் நம்முடைய ராசான் சொல்லுமா மன்மதராசான் சொல்லுமா ராசா அவர்கள், டி.கே. ராசா அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள், மேடையில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், குறிப்பாக கடலூர் வருவாய் மாவட்டம், விழுப்புரம் வருவாய் மாவட்டம், திருவண்ணாமலை வருவாய் மாவட்டம், திருப்பத்தூர் வருவாய் மாவட்டம், கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் இந்த மாவட்டத்தில் உள்ள மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. சந்திப்பின் நோக்கம் உங்களுக்கு இட்ட பணிகளை அடுத்த 3 வாரங்களுக்குள் அதை செயல்படுத்த வேண்டும். முடியுமா? நிர்மல் எங்க நிர்மல் மீச எல்லாரும் காஃபி கொடுத்தாச்சா? இன்னும் கொடுக்கலையா? அதான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மத்தியானம் கொடுத்துருக்கலாம்லப்பா. ஏன்னா அங்க இருந்து வராங்க, திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கிறாங்க. காஃபி மட்டும்தானா? வேற என்ன இருக்கு? காஃபி வேற என்ன இருக்கு? சரி, தண்ணி கொடுப்பா. தண்ணி எல்லாம் எல்லாமே தண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க. முதல்ல பெண்களுக்கு தண்ணி கொஞ்சம். ஏன்னா இது இந்த பக்கம் கடலோர பகுதி, அப்படியே ஹியூமிடிட்டி ஜாஸ்தி, அப்படியே மழை வெளியில வந்தது சல்ட்ரியா இருக்கும். அப்படியே கொடுத்துரு. பெண்களுக்கு தண்ணி கொடு முதல்ல. நம்முடைய பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இந்த உறுப்பினர்களை, புதிய உறுப்பினர்களை எப்படி சேர்க்க வேண்டும்,
இருக்கின்ற உறுப்பினர்களுடைய அட்டையை எப்படி புதுப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக சொன்னார்கள். அதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லை. காரணம், நீங்க எல்லாம் அவ்வளவு ஷார்ப். ஒரு முறை சொன்னா அப்படியே பிடிச்சிப்பீங்க. அது மட்டுமல்ல, அனுபவம் மிக்கவர்கள், நீங்க அனுபவம் உள்ளவர்கள். ஏன்னா உங்ககிட்ட தான் மற்றவங்க கத்துக்கணும். அந்த அளவுக்கு அனுபவம் மிக்கவர்கள். இதை அமைதியா கொடுத்துருப்பா, அமைதியா கொடுத்து, அமைதியா அப்படியே 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 மெதுவா அங்கங்க அப்படியே எடுத்துட்டு அப்படியே மெதுவா பாஸ் பண்ணிட்டு, சத்தம் இல்லாம இருக்கணும். யாருமே சத்தம் இல்லாம கேட்க கூடாது. அமைதியா உட்கார்ந்துட்டு அமைதியா அப்படி அப்படியே பின்னாடி அனுப்பிச்சு விடுங்க எல்லாருக்கும். ஒரு அட்டையை கொடுங்க, ஒரு அட்டை. அட்டை இல்ல, ஏன் அட்டையே இருக்கு. காலையில் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு காலையில எனக்கு சொந்த வீடு அக்கறையில இருந்து வாடகை வீடு தான். சொந்த வீடு வந்து டீனர்ல இருக்கு. டீனர் உள்ள அங்க வந்து நாங்க பகுதி செயலாளர் மோகன்குமார் வந்து எனக்கு இந்த அட்டையை கொடுத்தார் காலையில். காலையில எடுத்தாச்சுப்பா, மறுபடியும் எடுக்கிறீங்கம்மா. நாங்க எங்க போராட்டத்துக்குலாம் நீங்க வராதீங்க. இந்த மாதிரி ஏதாவது செய்தி கிடைக்குமா, அதுதான் தலைப்பு செய்தியா போடுறீங்க. என்ன பண்றது? இதை வச்சுதான் உங்க ஊடகத்தை நடத்தணும்னா நடத்துங்க. அதான் அந்த அட்டையை மறந்துட்டோம் பாரு. இந்த அட்டையில இங்க வந்து இது பேர் QR கோடு. இது பாத்தீங்கன்னா QR கோடு இந்த பக்கத்துல. இதுல உங்க போன் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே உங்க காசு அதுல போடலாம். அது எடுத்துக்காது, நீங்களே மனசு வச்சு போடணும் இங்க. அதனால ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் நீங்க கொடுக்கறப்போ, தம்பி அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு, 5 ரூபாய் அதுக்கு மேல அவங்க போன்ல இந்த ஸ்கேன் பண்ணி அதுல வந்து 5 ரூபாய் போட்டுடு தம்பி, தங்கச்சி போட்டுடு தங்கச்சி அப்படி சொன்னா போடுவாங்க. 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். அதோட நிறுத்திட்டாதே, எவ்வளவு வேணா போடலாம். என்ன சிவா, நீ எவ்வளவு போட போற? உன் போனை கூட ஸ்கேன் பண்ணி பார்த்துடுறான். ராசாவை பார்த்தா அவர் வந்து நான் என்ன 1 லட்சமா 2 லட்சமான்னு கேட்டாரு. இது எவ்வளவுனா பாங்கும், அது லட்சம் கோடி எவ்வளவுனா உள்ள ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம். எல்லாம் நேரடியா கட்சிக்கு வந்துடும். கட்சிக்கு நிதி தேவை. அதனால இதை நீங்கள் எல்லா நம்முடைய உங்க தொகுதியில, உங்க பகுதியில், உங்க ஒன்றியத்தில், கிளையில இது கொடுக்கணும். 3 வேலை திட்டங்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு. ஒன்னு வந்து புதிய உறுப்பினர்கள், இருக்கின்ற உறுப்பினர்களுடைய கார்டை வந்து புதுப்பித்தல் ஒன்னு. 2வது கிளை படிவம் கொடுத்திருக்கிறாங்க. கிளையில 25 உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கணும், அதையும் கொடுத்திருக்கிறாங்க. அதுலயும் இந்த வேலையில அதுவும் செய்யணும். 3வது முக்கியமானது பூத் வாக்குச்சாவடி. அதுல 10 பேர் அதுல இருக்கணும். அந்த 10 பேர்ல முதல்ல கிளை தலைவர், 2வது கிளை செயலாளர். அது அவசியம் இருக்கணும். இந்த 3 வேலைகளும் அடுத்தது 3 வாரத்துல முடிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை திட்டம் நிறைய இருக்கு, செய்யறதுக்கு இருக்கு. இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்துல தேர்தல் வருது. அதற்கு முதல்ல உறுப்பினர் அட்டை கொடுக்கணும். ஏன்னா போன முறை அட்டையை கொடுத்து பார்த்தோம், எனக்கு தெரிஞ்சு ஆற்காட்டில் கரிகாலன 1.5 லட்சம் பேர் உறுப்பினர் அட்டை. இந்த கையில கையெழுத்து போட்டோம், இந்த கையில கையெழுத்து போட்டோம். போன் நம்பர் கொடுத்தா பீகார்ல அடிக்குது. இதெல்லாம் வேண்டாம். கம்மியா இருந்தா பரவாயில்ல, உண்மையா கொடுங்க. அது அடுத்த கட்டத்தில் அதிகப்படுத்திடலாம். சாதாரணமா பண்ணிடுவேன் நான். எனக்கு அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் தெரியும். எனக்கு என்னால பண்ண முடியும். உண்மையான உறுப்பினர்கள் 100% எல்லாம் உண்மையா இருக்கணும். சின்ன சின்ன பிள்ளைங்களை பிடிங்க. இப்போ
ஏன்னா அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாட்டை நம்ம நடத்தணும், உலகமே பாராட்டி கொண்டிருக்கிற இந்த மாநாடு. இந்த மாநாட்டை நான் நடத்தல, நீங்க நடத்துறீங்க. உங்களால் தான் அந்த மாநாடு வெற்றி பெற்றது. அவ்வளோ பெரிய மாநாடு. அதை முக்கியமா நான் சொல்றது மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், அந்த தொகுதி நிர்வாகி, மாவட்ட வருவாய் மாவட்ட நிர்வாகி, அதற்கு கீழே நீங்க எல்லாமே வேகமா உணர்வோடு அர்ப்பணிப்போடு நீங்க பணியாற்றினீங்க. அந்த மாநாடு எப்படி வெற்றினா, ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம லட்சோப லட்சம் இளைஞர்கள் அங்கே கூடி அமைதியாக அங்கே இருந்து அமைதியாக வீட்டுக்கு சென்று அவ்வளோ எழுச்சியா உணர்ச்சியா சென்றார்கள். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக இப்போ இந்த பிள்ளைகளை போய் பிடிங்க. இன்னைக்கு மாநாடு முடிந்த பிறகு அவன் மனநிலை நிச்சயமா நிறைய மாறி இருக்கு. அங்க போலாமா, இங்க போலாமா, இவங்க கிட்ட போலாமான்னு கொஞ்சம் இருந்தான். மாநாடுக்கு வந்ததுக்கு பிறகு ஐயோ நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்க அண்ணன் அன்புமணி இருக்கிறார், அவர்கிட்ட தான் அவர் தான் எனக்கு வேணும்னு அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு போனீங்கன்னா அவங்களை அப்படியே பிடிச்சிட்டு அவன் நல்வழிப்படுத்தி வரும் காலம் நம் காலம். மாற்று கருத்தை கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அதனால இதையெல்லாம் இந்த 3 திட்டங்களும் உடனடியாக செய்யுங்கள். நான் நம்ம பணியோர் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இதெல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இதில் அப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஆப் சொல்லுவாங்க. இது 2 வருஷமா பண்ணிட்டேன். ஆனால் அது வெளியிடுற சூழல் வரல, எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீயா பண்ணிட்டு போலாம். அந்த ஆப்ல அது என்னன்னா 2-way கம்யூனிகேஷன். கிளையில இருக்கிற கிளை செயலாளர் நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். பனையூர்ல எப்போனா வரலாம், யாரோனா வரலாம், அது வேற. ஆனா அங்கிருந்து செய்திகள் சொல்லலாம், இங்கிருந்து செய்தி போவோம், பரிமாற்றங்கள். அங்க கிளையில பிரச்சனை, அந்த ஒன்றியத்தில் பிரச்சனை, நகரத்தில் ஏதாவது பொது பிரச்சனை, கட்சி பிரச்சனை, ரெண்டுமே நேரடியாக கொண்டு வரலாம். அது தினம் இவ்வளோ ஆளுகள்லாம் போட்டு அதை பார்த்து பராமரித்து அதுக்கு விடை தீர்வு எல்லாமே அந்த ஆப் மூலமா நம்ம பண்ண போறோம். ஆனா முதல்ல இதுல கொடுத்துடுங்க. சில பேர் கேட்டாங்க, ஏன் இந்த கார்டு கொடுக்குறீங்க, டிஜிட்டலா பண்ணிட்டுங்களேன், ஆன்லைன்ல பண்ணுங்களேன், அப்படிலாம் பண்ணுங்களேன் கேட்டாங்க. எனக்கு தெரியும், ஆனாலும் இப்ப வேண்டாம். ஏன்னா முதல்ல என்னன்னா நேரடியா தம்பியோ என் தங்கையோ நேரடியா போய் பார்த்து கையெழுத்து வாங்கி இதுல பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம், டிஜிட்டலா பண்ணிக்கலாம். அதை நீங்க செய்யணும், வேகமா இல்ல செய்யுங்க. அதனால அர்ப்பணிப்போடு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம், முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால இதெல்லாம் மனதிலே வையுங்கள். ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாமே சரியாகிடும், சரிப்படுத்திடுவேன். ஏன்னா இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன், திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளரும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாடு பத்தி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேரு ஏதோ நான் நடத்தல, நீங்க தான் நடத்தினீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அது
கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில பேசினேன். பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு. நீங்க யாரை தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளோ பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனா என் மனசுல நான் ஒரு தலைவரா என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அல்ல கணேஷ் சொன்ன மாதிரி சரி, தொண்டனா என்னன்னா உங்களோட தலைமை தொண்டனா நான் இருக்கிறேன். நான் என் மனசுல அப்படிதான் இருக்குது. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாதது. அதனால மனசுல நிறைய இருக்கு, பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம், மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க. இப்ப வேற அதான் அப்புறமா நான் பேசிக்கிறேன். நான் அதான் அதனால அப்புறம் பார்த்தா சிவகுமார் லெட்டர் கொடு. சிவா, நீ தான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலர். நீ தான் இது உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் சொல்லும். ஏன்னா என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யணும், அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமா போலாம். தயாரா நீங்க? நான் தயார். எந்த தடைகள் வந்தாலும் அது உடை தெரிந்து நாம் முன்னேறுவோம். அதே வேளையில நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார். அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உடனடி இலக்கு நாம் பலமாக, இன்னும் பலமாக அணுகி நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நம் கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். இது நீங்க பாத்தீங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம், ஒரு வருஷம்தான் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு. அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நம்ம வெற்றி பெற முடியல. அன்னைக்கு கலைஞர் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க. அதே பிரச்சாரம் 2019 நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். ஆனா அது பண்ண முடியாத ஒரு சூழல். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதான் நம்ம பேச வேண்டாம். நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். ஆனா இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறது, தன்மைப்படுத்தி இருக்கிறது. இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு இதுக்கு முன்னாடி யாரோ என்னென்னமோ பழி போட்டாங்க, அபாண்டமான பழிகள்லாம் போட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம்
இப்படிதான் தட்டிட்டு போயிடுவேன் நான். ஆனா உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். இப்படியெல்லாம் அபாண்டமான வார்த்தைகள்லாம் அது மட்டும்தான் எனக்கு தாங்க முடியும். அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதனால இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஏன் நீங்க யாருமே எந்த கவலைப்பட வேண்டாம். இந்த பொறுப்பு இப்படி மாத்திட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு லெட்டர், நீங்க தான் தொடருவீங்க, லெட்டர் வரும். அதனால தைரியமா போங்க, எதுவுமே ஆக போறதில்லை. ஏன்னா எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்குது. இந்த டீமை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த டீமால தான் இப்ப இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தியது. யாரால? இந்த டீம் தான். இவங்க தான் பண்ணிருக்கிறாங்க. ஏன் இந்த டீம் வச்சுட்டு நான் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதா என்ன? நிச்சயமா வர முடியும். இந்த டீமை கெடுக்கிறதுக்கு, குழப்பறதுக்கு அதெல்லாம் ஏதோ சூழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அது உறுதியா நாங்க உறுதியோடு நம்ம இருக்கோம். என்னென்ன குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம். வெளியில போனவங்க, துரோகம் பண்ணவங்க, அதை பண்ணவங்க, எதை பண்ணவங்கலாம் லெட்டர் அசிங்கமா இருக்கு. பார்த்துக்கலாம். அதனால நீங்கள் உறுதி ஏற்று களத்தில் இறங்குங்கள், வேகமாக இறங்க வேண்டும். இது ஒரு செயல் திட்டம். இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா ஒரு செயல் திட்டம் இருக்குது. அதையும் அடுத்து கொடுக்க போறோம். அது இல்லாம நம்முடைய உரிமை மீட்பு பயணம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் அதெல்லாம் அது அடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். அதனால நீங்க மாட்டும் வேகமா பண்ணுங்க. யாருக்கிட்டையும் சண்டை வம்பு கும்பிட்டுலாம் போக வேண்டாம். நீங்க ஏன்னா நீங்க அதெல்லாம் தட்டிட்டு போயிடுங்க. யாராவது வந்தாங்கன்னா தட்டிட்டு போயிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆக போறது இல்லை. நம்ம மாட்டம் போவோம். நம்ம தான் இங்க இருக்கிறோம், நம்ம தான் செய்ய போறோம். அதனால இதை நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு நம்ம வேகமா நம்ம முன்னேற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் எல்லாமே நீங்க பணியாற்றணும், வேலை செய்யணும். நான் காலையில கூட சொன்னேன், யூ ஆர் நாட் மை சபார்டினேட்ஸ், யூ ஆர் மை கொலீக்ஸ். அதாவது நீங்கள் எனக்கு அடிபடிந்தவர்கள் கிடையாது, நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். உங்களோடு தோளோடு தோள் நின்று நாம் அணுகுவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். உறுதி வெற்றி, அதுல மாற்று கருத்து கிடையாது. வெற்றி பெறுவோம். ஏன்னா நானும் உங்களை போன்ற ஒரு அடிமட்ட தொண்டனாகத்தான் இன்னைக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க கொடுத்த பொறுப்பு அதெல்லாம். அதனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் எனக்கு கடமை என்ன, நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு திட்டங்கள் என்கிட்ட இருக்குது, எவ்வளவு செயல் திட்டங்கள் இருக்கிறது. இப்போ அதை செயல்படுத்துவதற்கு சுதந்திரமும் இருக்கு எனக்கு. மாநாட்டை மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தணும். 1.5 மாசத்துல ஏன் நம்ம கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதா, நம்ம ஆட்சிக்கு வர முடியாதா? திட்டமிட்டு நம்ம செய்வோம். திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம செய்ய போறோம். அதற்கு தயாராக இருங்கள். தயாரானுங்க. நான் தயாரா இருக்கிறேன், துடிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். ஆனா எனக்கு அதுக்கு முன்பு களத்துல நம்முடைய இளம் சிங்கங்கள் நிறைய இருக்கணும். என் தங்கைகள், என் தம்பிகள், என் அண்ணன்மார்கள், தங்கைமார்கள் எல்லாம் என்ன வச்சிருக்கணும், இந்த கார்டை வச்சிருக்கணும். டக்கன்னு கொடுத்து அதுல எங்களுக்கு திருப்பி கொடுங்க ஃபீட்பேக். அந்த ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணி போட்டு அப்புறம் அப்ளிகேஷன்ல சேர்த்து விட்டுருவோம். அதனால யாரும் அது அப்ளிகேஷன் மூலமா ரினியூ பண்ணிக்கலாம், தகவல் எல்லாமே ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். அதனால இதையெல்லாம் வேகமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என உங்களை பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. இப்போ அதான் காடு எல்லாம் அங்கே அப்படியே உட்காந்துருங்க, அமைதியா அங்கேயே உட்காருங்க. இப்ப எல்லாம்
அதான் ஒரு மாவட்ட செயலராக வாங்க. உங்ககிட்ட நான் அந்த கார்டு நான் கொடுத்துட்றேன். நான் மீதி கார்டெலாம் நீங்கள் பனையூர் ஆஃபீஸில் போய் வாங்கிக்க. இன்னொன்று, இந்த ஒரு தொகுதி இருக்குது. இப்போ திருப்பத்தூர் தொகுதி இருக்குது. திருப்பத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் உறுப்பினர்கள் முதல் கட்டத்தில். அதாவது உங்களுக்கு 1.5 லட்சம் வேணுமா கூட கார்டு எல்லாமே கார்டு நிறையா இருக்குது. அதில் கார்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் எல்லாம் உண்மையாக இருக்கணும். அதில் என்ன, திருப்பத்தூரில் ஒரு 300 கிராமம்னா 300 கிராமத்தில் இந்த கிராமத்தில் இவ்வளோ உறுப்பினர் சேர்க்கணும்னு மைக்ரோ லெவலில் சொல்லியிருக்கிறோம். சும்மா போய் கொடுக்கறது கிடையாது. மைக்ரோ லெவலில் பிளான் பண்ணி இந்த கிராமத்தில் இவ்வளோ ஓட்டு நம்ம இப்போ வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும், அப்படிலாம் சொல்லி தான் அனுப்ப போகிறோம். அதனால் அதை கடைபிடித்து எல்லாம் நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காருங்க. மாவட்ட செயலகத்தில் நான் இப்போ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே தான் நிற்க போகிறேன். யாராவது ஃபோட்டோ எடுத்தோம்னா அடிச்சு பிடிச்சுன்னா வர வேண்டாம். நம்ம நிர்மல் உங்களுக்கு காஃபி, வடை, போண்டா, கிச்சடி ரெடியா இருக்குதா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாப்புல நம்ம மீச. அதனால அதை நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு கூட வாங்க. நல்ல ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க.